உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள். இன்று திரையோதசி திதி, மக நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், மாசி மகம் விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் நிறைவு, கடகம் பாராட்டு, சிம்மம் நலம், கன்னி இன்பம், துலாம் அசதி, விருச்சிகம் பக்தி, தனுசு லாபம், மகரம் ஆக்கம், கும்பம் தனம், மீனம் மகிழ்ச்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, மாசி மகம். மாசி மகத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். இன்றைக்கு மாசி மக விரத தினம். ஒவ்வொரு மாதத்துலேயும் சில நட்சத்திரங்கள் வாரது ரொம்ப விசேஷம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம், ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரம், இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்குது. தை மாதத்தில் பூச நட்சத்திரம், இந்த மாதிரி. அது மாதிரி மாசி மாதத்துக்கு 2 விசேஷம் இருக்குது. ஒன்று சிவராத்திரி, 2வது மாசி மகம். மாசி மாதமும் பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அன்றைய தினம்தான் மாசி மகம். மாசி மாதம் இருக்கணும், பௌர்ணமி திதி இருக்கணும், மக நட்சத்திரம் இருக்கணும். இந்த 3ம் சேர்ந்து வந்தால் மாசி மகம். ஒவ்வொரு விரதத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இந்து மக்கள், இந்து பண்டிகைகள் எல்லாம் காரணத்தோடு அமைக்கப்பட்டவை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு சிறப்பு, தைப்பூசத்துக்கு ஒரு சிறப்பு, மாசி மகத்துக்கு ஒரு சிறப்பு, இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்குது. இப்போ மாசி மகம் என்னென்னா அதுக்கு ஒரு சின்ன கதைகள் இருக்குது. மாசி மகத்தண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் எங்களுடைய பாவங்கள் நீங்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். மாசி மகத்தில் தான் கும்பமேளா நடக்கிறது. கும்பகோணத்தில் மாசி மக குளத்தில் நீராடினா எல்லா பாவங்களும் நீராடும், எல்லா பாவங்களும் நீங்கிவிடும். மாசி மகத்தன்று எல்லா தீர்த்தங்களையும் புண்ணியத்தன்மை அதிகமாக இருக்கும். வர்ணனுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்துருக்கார். வர்ணன் தான் நீருக்கு அதிபதி, அக்னிக்கு அதிபதி. இந்த மாதிரி வருணன் தண்ணீருக்கு அதிபதி வருண பகவான். சிவபெருமான் வருண பகவானுக்கு ஒரு வரம். இதெல்லாம் கதைகள் சொல்லப்போனால் நேரமாகிடும், அதனால் ஷோர்ட்டாக சொல்லுறேன். சிவபெருமான் வருண பகவானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வரம் கொடுத்துருக்கார். இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் உன்னில் யார் நீராடுகின்றாரோ, வருணன் தண்ணீருக்கு அதிபதி, தண்ணீரில் யார் நீராடுகின்றார்களோ, புண்ணிய தீர்த்தங்களை யார் யார் குளிக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் முழுமையாக நீங்கும் என்று வர்ணனுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்திருக்கார். அதனால தான் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். அதுவும் காசி, கங்கையில் நீராடுவது, காவேரியில் நீராடுவது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். மிக முக்கியமானது மாசி மகத்தில் கும்பகோணத்தில் மகா கும்பம், அதாவது மகா கும்பகோண தீர்த்தம் என்று இருக்குது. அது மகா தீர்த்தம் என்று சொல்கிறது. அந்த தீர்த்தத்தில் போய் மகா மகக்குளம் என்று பேர். அதில் போய் நீராடினால்
பல பிறவிகளில் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் செய்த பாவங்கள் நீங்கிவிடும். கும்பகோணத்தில் மகா தீர்த்தம்னு இருக்குது. அந்த தீர்த்தத்தில் மாசி மகத்தன்று நீராடினால் எல்லா வகையான தோஷங்களும் நீங்கிவிடும். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. கதையை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பொதுவாக கங்கையில் போய் குளித்தா பாவம் நீங்கிடும், காவேரியில் போய் குளித்தா பாவம் நீங்கிடும். இந்த மாதிரி புண்ணிய நதிகள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடிய 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. அது இல்லாமல் சரையு என்று சொல்லி இன்னும் சில தீர்த்தங்களும் இருக்குது. அப்போ இந்த தீர்த்தங்கள் எல்லாம் சிவபெருமானிட்ட போய் ஒரு நாள் கேட்டுதான் எல்லாரும் தங்களுடைய பாவங்கள் நீங்குவதற்காக கங்கையில் குளிக்கிறான், காவேரியில் குளிக்கிறான், நர்மதாவில் குளிக்கிறான். எல்லாரும் எங்களில் குளித்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் எங்களில் விட்டுட்டு போயிடுவினமே. இந்த பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு சேர்ந்திருக்க யார் கேட்குறது? இந்த நதிகள் எல்லாம் போய் சிவபெருமான்ட்ட சொல்லுது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி 7 தீர்த்தங்களுக்கும் பெண்களுடைய பெயர் தான் இருக்குது. இந்த நதிகள் எல்லாம் சொல்லுது, எல்லாரும் எங்களில் குளித்து பாவத்தை நீக்கிறமே, இந்த பாவத்தை எல்லாம் நாங்கள் எப்படி தொலைப்பது என்று சிவபெருமான்கிட்ட கேட்குறார். சிவபெருமான் சொல்லுறார், மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று கும்பகோணத்தில் இருக்க மாசி மக குளத்தில் போய் இந்த 7 புண்ணிய தீர்த்தங்களும் நீராடினால், 9 தீர்த்தங்கள்ன்ற கதையில் வருது, இந்த 9 புண்ணிய தீர்த்தங்களும் நீராடினால் உங்களுடைய பாவம் நீங்கும் என்று சிவபெருமான் வரம் கொடுக்கிறார். அதனால தான் அந்த மாசி மக குளம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் இந்த மாசி மகத்தன்று 9 புண்ணிய தீர்த்தங்களும் நீராடுவதாக ஐதீகம். அப்படி அந்த மாசி மகத்தன்று 9 தீர்த்தங்களும் நீராடக்கூடிய அந்த தருணத்தில் அந்த குளத்தில் நாங்களும் போய் நீராடினால் எங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். இது மாதிரி வர்ணனுக்கு சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி எங்கே வேணும்னாலும், இப்போ எல்லாரும் இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போகலுமா, கும்பகோண குளத்தில் கோடிக்கணக்கான மக்கள் குளிக்கலுமா அப்படின்ட்டு இல்லை. இந்த கும்பமேளா எல்லாம் இதை வச்சு வாரதான், மாசி மாதத்தில் தான் வரும். புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நீராடுவதற்குண்டான அற்புதமான நாள் இந்த மாசி மக திருநாள். வர்ண பகவானுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்து இருக்கிறார். அதனால தான் நாங்களும் மாசி மகம் என்றால் அன்றைக்கு புண்ணிய நதிகளில் தீர்த்தமாட வேண்டும், நீராட வேண்டும். எல்லா நீர்நிலைகள்லையும் நீராடினால், அன்றைய தினம் நீராடினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். அதனால தான் நதிகளில், புண்ணிய நதிகள்லையோ கடல்லையோ குளத்திலேயோ கோயில்களோடு இருக்கக்கூடிய குளத்திலேயோ நீராட வேண்டும். எல்லா கோயில்லையும் அன்றைக்கு தீர்த்த உற்சவம் நடக்கும். மாசி மகத்தன்று அம்பாள் கோயில்களெல்லாம் கொடியேறி தீர்த்த உற்சவம் நடக்கும். மாசி மகம் என்றது ரொம்ப விசேஷம். தீர்த்தவாரி உற்சவம், இறைவன் தெய்வங்களை நீராட்டக்கூடிய நாள். தெய்வங்களை நீராட்டுறதோடு நாங்களும் போய் குளிக்கிறது. புண்ணிய நதிகள் இப்போ இலங்கையில் என்னையா செய்கிறது? மன்னாரில் திருக்கேதீஸ்வரத்தில் ஒரு புண்ணிய நதி இருக்குது, கதிர்காமத்தில் புண்ணிய தீர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், கடல்கள் எத்தனையோ இருக்குது. நாங்களும் போய் நீராடினால், முடிந்தால் இந்தியாவுக்கு போய் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி இந்த 7 புண்ணிய நதிகளில் ஏதாவது ஒன்றில் நீராடினால், அல்லது கும்பகோணத்துக்கே போய் மகாமக குளத்தில் நீராடினால் எங்களுடைய பாபங்கள் நீங்கும், சாபங்கள் நீங்கும், தோஷங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் மாசி மகம் என்பது குழந்தை இல்லாதவர்கள் முருகனை நினைத்து விரதம் இருந்து குழந்தை வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நீர். அம்பாள் தாட்சாயணியாக அவதாரம் எடுத்த நாளும் இந்த மாசி மகம். அதே நேரத்தில் குடும்ப சண்டையில் இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இவர்களும் மாசி மாதம் விரதம் இருந்து இந்த மக நட்சத்திரத்தன்று அம்பாளை வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்.
குழந்தை இல்லாதவர்கள் எப்படி கந்த சஷ்டி விரதம் இருக்கிற மாதிரி இந்த மாசி மக விரதமும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகனை வழிபட்டால், பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட முருகனை வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நான் சொல்லி இது நடந்திருக்குது. மாசி மகம் குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான நாள். அம்மன் கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மகத்தை தீர்த்தமாக வச்சு தான் கொடியேற்றங்கள் நிறைய அம்பாள் கோயிலில் கொடியேற்றி இருக்கும். சிவன் வர்ணனுக்கு வரம் கொடுத்த நாள். உன்னில் யார் நீராடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று வருண பகவான், நீருக்கு அதிபதி வருண பகவானுக்கு சிவன் வரம் கொடுத்த நாள். சத்திய நாராயண பூஜை பெருமாள் ஆலயங்களில் அல்லது பெருமாளை வழிபடக்கூடியவர்கள், மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் சத்திய நாராயண பூஜை என்று சொல்லக்கூடிய அற்புதமான, அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், சத்தியநாராயண பூஜையை பற்றி. அந்த பூஜை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சரி, இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கல எங்களுக்கும் ஆசையாக இருக்கையா, நாங்களும் போய் குளிக்கணும்னு. அதுக்கு வசதி இல்லாதவர்கள், எங்களோட ஊரில் தீர்த்தங்கள் இல்லையா, ஒரு சொம்புல தண்ணியை எடுத்து கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இந்த சொம்புல வரணும்னு நினைச்சு அந்த தண்ணியால் குளியுங்கோ. அது வசதி இல்லாதவர்கள் அப்படி சரி செஞ்சு கொள்ளுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.